எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியானங்களுக்கு தோன்றும் காலை பிரார்த்தனை வாசிக்கிறோம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தேங்க்யூ. தமிழ்ல அறிவாற்றல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அறிவாற்றல் மிக்கவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவாற்றல், அறிவு பிளஸ் ஆற்றல். அறிவு நம்முடைய மனதில் இருக்கிறது. ஆற்றல் என்பது நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? நம்முடைய உணவிலிருந்து, நீரிலிருந்து, காற்றிலிருந்து, இதர பிரபஞ்ச உயிர்க்கூறுகளிலிருந்து ஆற்றல் கிடைக்கின்றது. இந்த ஆற்றலை கொண்டுதான் நாம் செயல்படுகின்றோம். ஆனால் இந்த ஆற்றலை அடக்கி ஆளுவது நம்முடைய அறிவாகும். அறிவு என்ன சொல்லுகிறதோ, அறிவு எந்த திசையை காட்டுகிறதோ அந்த திசையில் தான் ஆற்றல் செயல்படும். அறிவு எந்த அளவுக்கு நன்மையானதாக இருக்கிறதோ, நல்லறிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆற்றலை வைத்து நாம் செயல்கள் செய்ய முடியும். நாம் செய்த செயல்களின் விளைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையாக அமைகிறது. எனவே ஆற்றல் என்பதை விட அறிவு என்பது முதன்மையான ஒன்றாக இருக்கிறது. இந்த அறிவை நாம் நல்லறிவாக பயன்படுத்தி கொள்ளும் போது நாம் பெற்றுக்கொண்ட ஆற்றல்களை நாம் நல்ல செயல்களில் செலவிட்டு நல்ல விளைவுகளை அடைந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அறிவுதான் இந்த ஆற்றலை எங்கிருந்து எவ்வளவு எந்த தன்மையில் எடுக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆற்றலை எப்படி செலவிட வேண்டும், எதில் செலவிட வேண்டும் என்பதையும் அறிவே அறிந்ததாக இருக்கிறது. இந்த அறிவு நல்லறிவாக இருக்கிற பட்சத்தில் தான் ஆற்றலுக்கு அர்த்தம். அறிவு நல்லறிவாக இல்லை என்றால் ஆற்றலே நம்மை அழித்துவிடும். எனவே அறிவாற்றல் என்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நாம் அறிவாற்றல் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆற்றல் அனைவருக்கும் கிடைத்துவிடும். அறிவு என்பது நல்லறிவாக இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நல்லறிவு என்பது உள்ளத்தின் செய்திகளை, உள்ளத்தின் வழிகாட்டல்களை
நம்முடைய உலக மனம், மனம் 2 என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனம் செவியேற்று நடக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறதோ அந்த மனம்தான் நல்லறிவை கொண்ட மனம். உள்ளத்தின் செய்திகளை நிராகரிக்கக்கூடிய அந்த அறிவு, இந்த மனம் 2 நிச்சயமாக நல்லறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியாது. அதற்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் ஆபத்தானவை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நாம் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அந்த அறிவு நல்லறிவாக இருக்க வேண்டும். அந்த அறிவு நல்லறிவாக இருப்பதற்கு இருக்கக்கூடிய தடைகளை ஒவ்வொரு நாளும் தகர்க்க வேண்டும். ஒவ்வொரு மணி நேரமும் நாம் தகர்க்க வேண்டும் என்று கூட சொல்வது சரியானதாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு மணி நேரமும், அந்த ஒவ்வொரு கணப்பொழுதும் நல்லறிவிற்கு சோதனைகள் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம அதுக்கான பிளான்ஸ் பண்ணணும். மனதின் சமநிலை தன்மையை பேணிக் கொள்வது என்பது ஒவ்வொரு மணி நேர டார்கெட் மாதிரி தான் இப்போ இருக்கு. அது ரொம்ப பெரிய வேலை கிடையாது, சின்ன வேலை தான். ஆனா அதுக்கு ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு செயல்பாடு என்பது தேவை. இந்த மெடிடேஷன் செஷன்ஸ் அப்படிங்கிறதும் அப்பப்போ நம்ம நினைவூட்டி கொள்ளக்கூடிய இறைவனுடைய வழிகாட்டல்கள் என்பதும் அதற்கு உதவி செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன. இப்போ இன்னைக்கு மெயினா என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளுமே செய்யக்கூடிய தியானம் அல்லது ஏதோ ஒரு நற்செயல் அல்லது ஏதோ ஒரு இறை தொடர்பு பணி என்ன என்பதை, அதில் நாம் நம்முடைய அறிவை நல்லறிவாக பேணிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பப்போ ஒரு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த தவறுதல் என்பது, அந்த வழியிலிருந்து தவறுதல் என்பது அப்படியே ஏற்பட்டுரும். அது 2 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் நம்ம தவறிட்டோம் அப்படிங்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அதை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய அருளை கொண்டு. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பொருள் இருக்குது, டிராவல் பண்ணக்கூடிய எல்லா கன்வீனியன்ஸுமே இருக்குது. இதெல்லாம் ஆற்றல். ஆனால் ஆற்றலை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆற்றலை எடுத்துக்கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள், எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனால் அந்த நல்லறிவை எடுத்துக்கொள்வதற்கு, அந்த ஆற்றலை ஆளுகிற வல்லமை கொண்ட அந்த அறிவை நல்லறிவாக மாற்றுவதற்கான வழிமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இருக்குது, கண்டிப்பா காலங்காலமா இருந்து வருது. அதுவும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் என்று கூட நாம் சொல்லிவிடலாம். ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அத்தனை கூறுகளுமே அதற்கென்றே, அதாவது ஆற்றலை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நீங்க அறிவை நல்லறிவாக மாற்றிக்கொள்ளுங்கள், அதுதான் அடிப்படை என்று சொல்லக்கூடியதாகத்தான் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகள் இயல்பாகவே இயற்கையாகவே அமைந்திருக்கின்றன. அந்த ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். தியானம் என்பது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு புரிதலோடு இன்றைக்கு நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். கடந்த வகுப்புல தியானத்தை கண்ணியப்படுத்துதல் பத்தி பேசியிருந்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு நினைவூட்டல் அது. எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம முழு ஈடுபாட்டோடு தியானம் செய்ய வேண்டும். எதிர்பார்ப்புகள் என்பது ஒரு துளியும் இருக்கக்கூடாது. தியானம் செய்கின்றேன் அந்த செயல் ஈடுபாடு மட்டும்தான் 100% இருக்க வேண்டும். கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி நம்முடைய அக உலகத்திற்குள் செல்வோம். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வும் இருக்கட்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, உயிரோட்டம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அறிவை கொண்டு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அதுவே நல்லறிவின் தொடக்கமாக அமையும். நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். கொடுத்து கொண்டிருப்பவன் நம்மை படைத்தவன், ஒவ்வொரு பொழுதும் நமக்காக படைத்து கொண்டிருப்பவன் என்ற உணர்வோடு தான் மூச்சு ஒவ்வொன்றும் கவனிக்கப்பட வேண்டும். உணர்வோடு. மூச்சின் மீது கவனம் இருக்கு, உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கு. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒரு மூச்சும் தவற விடப்படக்கூடாது. உணர்வுடன் கூடிய கவனம் ஒவ்வொரு மூச்சின் மீதும் இருக்குது. ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். மிக முக்கியமான ஒரு செயலை இண்டிபெண்டா நீங்க செய்யணும், தீவிரமா செய்யணும். ஆனா அது நீங்க நேரடியா செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. சாட்சி பாவனையை, பார்வையாளர் தன்மையை மனதில் மேற்கொள்ள வேண்டும். உங்கள் உடலிலும் மனதிலும் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த ஆதரவையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தாமல் வெறுமனே கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை மனதில் ஏற்படுத்தப்படும். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இதை நாம் செய்ய வேண்டும். மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள், நம்முடைய உள்ளத்தின் வழிகாட்டல்களை நிராகரிக்க தூண்டக்கூடிய பதிவுகள் பலம் இழந்து போக வேண்டும். இதுதான் நம்முடைய அறிவை நல்லறிவாக்கி கொள்வதற்காக அடிப்படையாக நாம் செய்ய வேண்டிய பணி.
பதிவுகள் நம்மை ஆளக்கூடாது. நம்முடைய உணர்வுகளை கொண்டு பதிவுகளை நாம் ஆள வேண்டும். இந்த ஒரு செயலுக்கு நாம் செய்ய வேண்டிய நுட்பத்துடன் கூடிய செயல்முறை தான் இந்த லெசன் 3ல நாம கத்துக்கிட்ட விஷயங்கள். ஃபார்ம் 3 புரிதலோடும் உணர்வோடும் ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ணலாம். அதிட்டானாவை உறுதியாக பேணிக் கொள்ளுங்கள். இண்டிபெண்டா பண்ணுங்க. முழுமையான புரிதலோடு செய்யுங்க.
அதிட்டானோவிலிருந்து கலந்து கொள்ளலாம். தியானத்தை நிறைவு செய்யலாம். திருக்குறள்ல அறிவுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். அது பொதுவா நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம இந்த இறைவழி தியானத்தினுடைய புரிதல்களின் அடிப்படையில அதை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். அறிவுடைமை அப்படிங்கிறது உடைமை, அறிவுதான் உடைமை, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் அடிப்படை புரிதலா நம்ம எடுத்துக்கணும். அறிவுதான் உடைமை. நல்லறிவு என்பதாகத்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஜுகேஷன் நாலேஜ் அப்படிங்கிறது நல்லறிவா எடுத்துக்க முடியாது. எஜுகேஷன் நாலேஜ்ங்கிறது ஒரு ஆற்றல் தான். அந்த ஆற்றலை வழிநடத்தக்கூடிய உள்ளம், அதுதான் அந்த உள்ளத்தின் வழிகாட்டல் படி நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தான் அந்த எஜுகேஷன் நாலேஜா இருக்கணும். அதுதான் நல்லறிவு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ அப்படிப்பட்ட அறிவு என்பது நமக்கான ஒரு உடைமை. அதுல இந்த குறள் ரொம்ப முக்கியமானது. இதுக்கான ரெஃபரன்சஸ் நிறைய இருக்குது. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனம் சென்ற வழியெல்லாம் அதை செய்ய விடாமல், மனம் சென்ற வழியெல்லாம் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்து 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 அனுபவிச்சு 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 நம்ம பழகி கொண்ட பதிவுகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற கெட்ட பதிவுகள் அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கணும். மனம் சென்ற வழியெல்லாம் அதை செல்ல விடாமல், ஒன்ஸ் நம்ம சென்றுட்டோம், அதனால நமக்கு நிறைய துன்பங்கள் ஏற்பட்டுருச்சு, அது நமக்கு தெரியும், தப்புன்னு தெரியும். அதான் மனம் சென்ற வழியெல்லாம் அதை செல்ல விடாமல் தீமையை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு. அதான் நல்லறிவு. இப்போ அந்த அறிவை அடைந்து கொள்வதற்கான வழிமுறையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து, இது கேட்க நல்லா இருக்கும். ஆமா, தீமை விட்டு விலகணும். எப்படி? அந்த எப்படிங்கிறதுக்கான வழிமுறையைத்தான் நம்முடைய வாழ்க்கையாக இறைவன் அமைத்திருக்கின்றார். ஸோ மனம் இரண்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகள் பலம் இழந்து போக மட்டும்தான் நம்மால் ஏற்கனவே சென்ற மனம் சென்று சூடுபட்டு கொண்ட அந்த வழியில் மீண்டும் செல்லாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஃபார்ம் 3 இம்பார்ட்டன்ஸை நம்ம ஒவ்வொரு முறையும் பல கோணங்கள்ல விளங்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு திருக்குறளுடைய கோணத்தில் நம்ம விளங்கிக்கணும். இப்போ அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அழகான ஒரு குறள். அதாவது அந்த நல்லறிவுடையோர் ஏதும் இல்லாதவரானாலும் அவர் எல்லாம் உடையவரே, எதை பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவர். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நல்லறிவு இருக்குதுன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த ஏதும் இல்லாதவராக அவர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த உலகத்தின் பார்வையில் அவர்கள் அந்த நல்லறிவுடையவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அருள் என்பது தெரியாது. அந்த உலகத்தினுடைய பார்வையில் அந்த அருளை அவர்கள் பார்க்க முடியாது. ஆனால் நல்லறிவே மாபெரும் உடைமை. இந்த உலகத்தின் அடிப்படையில் நீங்கள் எத்தனை பொருள்களை வைத்திருந்தாலும் உங்களுக்கு நல்லறிவு இல்லை என்றால் நீங்கள் ஒரு ஏழை, நீங்கள் சிறுமைப்பட்டவர் தான், நீங்கள் ஏதும் இல்லாதவர் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நல்லறிவு, அறிவாற்றல் அப்படிங்கிற இந்த விஷயத்த நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆற்றலை கொண்டுதான் இந்த உலகத்தில் நாம் செயல்பட வேண்டும். இந்த உலகத்தில் செயல்படுவதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த ஆற்றல் என்பது நம்முடைய நல்லறிவினால் வழிநடத்தப்பட வேண்டும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. நல்லறிவு அற்ற நிலையில் ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படுவது என்பதும் அதை நாம் வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பது என்பதும் நமக்கே பெரும் ஆபத்தாக முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம்.
இறைவன் நம்மை எந்த அளவுக்கு பாதுகாப்பான வழிகளில் அமைத்து செலுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டு என்றென்றும் இறைவனுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த தியான வகுப்பில் சந்திக்கலாம்.